சிஸ்டர். பிரேஸ் லார்ட் பிரதர். எனக்கு வந்து ஒரு 5 நாளா வந்து எனக்கு வந்து சுவாசம் விட முடியல. பயங்கர இருமல், முதுகோட ஒரு பிடி. ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்க முடியாது. வறட்சியில ரொம்ப கஷ்டம். உடம்பெல்லாம் தளர்ந்து எனக்கு எனக்கு இருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி ஒரு மகிழ்ச்சி இல்லாம ஒரு இருள் அடைஞ்சது போல இருந்துச்சு. அப்ப நான் இறை வார்த்தை, இயேசுவின் தழும்புகளால் என்னை தொட்டு குணப்படுத்தின இயேசுவே உமக்கு நன்றி. மற்றபடி நான் கிறிஸ்து உடல் இப்படி பாவத்து மணி பெற பல ஜபங்கள் நான் செய்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு அந்த பிடி விடல. நான் வந்து அனிதா சிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணேன். இப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. நான் ப்ரேயர் பண்ண முடியல. உள்ளுக்குள்ள எப்பவுமே நமக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்குள்ள நம்ம இருக்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த நிலை எனக்கு வந்து நான் இல்லைன்னு தான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு மாதிரி இருந்தா அனிதா சிஸ்டர் நான் ஃபோன் பண்ண அனிதா சிஸ்டர் எனக்கு வந்து ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண உடனே எனக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு வந்து கடந்து போனது போல இருந்துச்சு. அதுக்கு மறுநாளைக்கு அந்த பிடியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. கடவுள் அனிதா சிஸ்டர் என்னை தொட்டு குணப்படுத்திருக்காங்க. அதுக்கு கோடி நன்றி. ஆண்டவருக்கு glory to Jesus. ஆண்டவருக்கு மாட்சியும் மகிமையும் உரைத்தாகுக. ஆண்டவருடைய இறை வார்த்தையை மறிக்கை பண்ணும் பொழுது எல்லாமே மாற்றங்களும் வந்திருக்குது சிஸ்டர். ஆண்டவர் முற்றிலுமாக உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். நேற்று இன்னொரு சாட்சி. நேற்று நான் வந்து பேங்குக்கு போனேன். பேங்கு போன இடத்துல எனக்கு லாக்கர்ல ஒன்று திங்ஸ் இருந்துச்சு. அதை கொஞ்சம் திங்ஸ் நான் எடுத்துட்டு வந்தேன். மீதி திங்ஸ் எனக்கு கை போட்டு பார்த்தேன், எடுக்க முடியல. நான் வீட்டுல இப்போ திருப்பி வந்து வீட்டுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் போல ஆயிடுச்சு. திருப்பி நான் கடவுள்கிட்ட பிரேரணை, கடவுளை என்னை ஒருபோது நீங்க கைவிட மாட்டீங்க, திக்கற்றவர்களுக்கு இடம் கொடுப்பேன், நான் இந்த விஷயத்துல என்னை நீங்க திக்கற்று தடுமாறாதபடி திடனை தாங்க இப்படின்னு வீட்டுல வந்து திருப்பியும் கார் எடுத்துட்டு திருப்பி நான் போனேன். போன பிறகும் ஆனா என் மனசு கலங்கல்ல. கடவுள் நிச்சயம் இதுல என்னை கடவுள் நிச்சயம் அற்புதம் நடத்துவாருன்னு சொல்லிட்டு திருப்பி நாங்க போன நேரம் என்னால் அதை பண்ண முடியல. அப்ப அவங்க அந்த லாக்கர் வெளியில யாருமே விடல. நான் கேட்டேன், எனக்கு ஒரு கம்பு தாங்க, எனக்கு வந்து இருக்கு, பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்ப அங்க ஒரு கம்பு தந்து நான் அந்த உள்ள அந்த 2 பாக்ஸ் அப்படியே இருந்துச்சு. கடவுள் அந்த இடத்துல எனக்கு வீட்டுல ஒரு பெரிய ஒரு குழப்பம் வந்துச்சு. அத காணிச்சு தந்து அந்த மனசு அந்த இடத்துல என்னை வெட்கப்படாம கடவுள் என்னை திடப்படுத்தினாங்க. காரணம் இது வந்து உண்மையா நடந்து நேற்று எனக்கு நடந்த சம்பவம். அந்த கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். அந்த பெரிய ஒரு சம்பவம் எனக்கு. ஒரு மனசுல இருக்கக்கூடிய அந்த பயத்தை எடுத்து மாற்றி ஆண்டவர் இயேசு அற்புதமாக அந்த ஹீலிங்கை கொடுத்திருக்கிறார். அந்த ஒரு குணத்தை கொடுத்திருக்கிறார். இருந்த அந்த பயத்தை போக்கி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Glory to Jesus. Praise the Lord சிஸ்டர். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். Praise the Lord சிஸ்டர் விமலா முத்து. இந்த ஒரு நிமிஷம் சிஸ்டர் ஜெயல். Praise the Lord brother. Praise the Lord சிஸ்டர். நான் வந்து போன வாரமே இந்த சாட்சி சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் பிரதர். என் கணவர் வந்து குடிப்பாங்க, அப்பப்ப குடிப்பாங்க. நான் போன வாரம் வந்து பிரதரோட சந்திப்பு கூட அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அதுல முதலாவது அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. பிரதர் எப்படி மனமாற்றம் பெற்றாங்க. ஒரு தியானத்துக்கு போயிருக்கும் போது குடிக்கிறத பத்தி, பீர் குடிக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி கொடுக்கும். அதுல உள்ள இறை வசனம், அந்த வார்த்தை, கோயில இருந்து நீங்க குடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளை சொன்னோன்னே அதை நான் அது வரைக்கும் 2 தடவை நான் அந்த செய்தியை கேட்டிருக்கேன். அப்போ அன்னைக்கு என் கணவர் வீட்டுல உட்காந்து போன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த வீடியோ அப்படியே கொண்டு வந்து அவங்க கிட்ட காட்டினேன். இங்க பாருங்க, பிரதர் சொல்ற அந்த வார்த்தையை நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 3:6, 3வது அதிகாரம் 16-17 வசனத்தையும், 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தையும் அவங்க கிட்ட வாசிச்சு, உங்களோட உடல் வந்து தூய ஆவியார் தங்கும் ஆலயம், இதை யாராவது அழிச்சா அவங்கள நான் அழித்து போடுவேன்னு கடவுள் சொல்றாரு. இது வரைக்கும் நீங்க பண்ணது வந்து எத்தனை தடவை என் மேல சத்தியம் பண்ணியிருக்காங்க, என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணிருக்காங்க, நிறைய தடவை சொல்லியிருக்காங்க நான் குடிக்க மாட்டேன்.
ஆனா மறுபடியும் அது தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. எப்பவாவது பண்ணுவாங்க, குடிப்பாங்க. ஆனா அது தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. நான் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன், எவ்வளவோ இதெல்லாம் பண்ணிருக்கேன். என்னால அதுல இருந்து இது பண்ண முடியல. நான் நிறைய தடவை கடவுள்கிட்டயே நான் ஜெபம் பண்ணிருக்கேன். இந்த வீடியோவை 1க்கு 3 தடவை திருப்பி திருப்பி போட்டு காட்டினேன். அந்த செய்தி அவங்க சொன்ன அந்த வெளியில போயிட்டாங்க. அவங்களுடைய நெட் வீக்கா இருக்கு போல. அடுத்த வேற யாரும் வந்து சாட்சி சொல்லலாம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜோயல் நிக்சன். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் சொல்லுங்க. நன்றிகள். எனக்கு இன்னைக்கு காலையில நான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது சமையல் பண்ணிட்டு கையில அந்த பாத்திரம் சூடு பாத்திரப்பட்டு நல்ல சூடு விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் எத்தனையோ ஒருத்தர் நெட்வொர்க்கும் இதாகுது. ஓகே, நான் ஒரு சாட்சி சொல்லிடுறேன் பிரதர். கடந்த வாரம் ஒரு சின்ன உடல் நலம் சரியில்லாமல் போச்சு. ஒரு ஆப்ரேஷன், மைனர் ஆப்ரேஷன். ஆனால் காட்ஸ் கிரேஸில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது கடவுள் நல்லபடி நடத்தி கொடுத்தார். இப்போது பரிபூர்ணமாக குணமடைஞ்சு நல்லா இருக்கிறேன். அதற்கு நன்றி. ஆனால் எனக்கு அதை விட ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், அந்த ஆப்ரேஷன் டைமில் கடவுள் என்னுடைய மைண்டை மறுபடியும் ரினியூ பண்ணி முதல்ல இருந்ததை விட இன்னும் அதிக ஒரு வல்லமையோடு உற்சாகத்தோடு ஊழியம் செய்கிறதுக்குள்ள ஒரு மனநிலையை கொடுத்துருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அதற்காக கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றது மாதிரி எல்லாவற்றையும் பழையன கழிந்து புதியனவாக மாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி பிரதருக்கு அந்த ஊழியத்தை மீண்டுமாக கட்டமைப்பு செய்து புதியதாக மாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அதோடு கூட அவர்களுடைய அந்த சிறிய அந்த நோயிலிருந்து முற்றிலுமாக விடுதலை தந்து பூரண சுகத்தை தந்து காத்திருக்கிறார். அதற்காக நம்ம கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் விமலா முத்து கண்டினியூ பண்றீங்களா? பண்றேன் பிரதர். திடீர்னு கட் ஆயிட்டு பிரதர், சாரி. நெட்வொர்க் வீக்கா இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் அவங்க நான் உண்மையிலே நினைச்சேன். ஏன்னா கண்டிப்பா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உண்மையில எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா உண்மையிலே அவங்க அன்னைக்கு பண்ணல பிரதர். எனக்கிட்ட சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் திருப்பி அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியல, அது என்னங்கிறது தெரியல. இன்னைக்குதான் தெரியுது கடவுளோட கோயில் என்னோட இதயம் இல்ல நான் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்னு அவங்க சொல்லும்போது உண்மையில கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தை அவரை மாத்துனது. அவர் இன்னைக்கு சாட்சியாது. நான் போன வாரமே சொல்லணும், திங்கட்கிழமை சொல்லணும்னு நினைச்சேன் பிரதர். ஆனா இன்னொரு சாட்சி சொன்னதுனால நான் அப்படியே நான் விட்டுட்டேன். உண்மையில கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. இந்த நிறைய இதுல இந்த வார்த்தைகளை தெரிஞ்சு இந்த செய்தியை கேட்டு அதன் மூலமா எனக்கும் ஒரு மனமாற்றம், என் கணவருக்குள்ள மிகப்பெரிய மனமாற்றம் பிரதர். ஏன்னா அவர் கோவிலுக்கு போறதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நேரம் கோயிலுக்கு பூசைக்கு தான் போவாரு. இப்ப பாத்தீங்கன்னா காலையில பூசை இருந்தாலும் அவரே பூசைக்கு போறாரு. நிறைய பைபிள் எடுத்து உட்கார்ந்து படிக்கிறது, இந்த வார்த்தைகளை கேட்கறது. உண்மையில அவர் அப்படி இருக்கவே மாட்டாரு. எனக்கு அது உண்மையிலே மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். கடவுளுக்கு நன்றி. இந்த செய்தி எல்லாம் தான் பிரதர் அவங்கள மாத்துனது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்றேன். கோடான கோடி நன்றி. செய்தியெல்லாம் நல்லது, ஆனா மாத்துறது கடவுள். ஓகேங்களா? கண்டிப்பா. இன்னொரு விஷயம் நீங்க செய்யணும். ரோமர் 6:22 இறை வார்த்தையை உங்க கணவருக்காக நீங்க அறிக்கை பண்ணணும். ஓகே 6:22. ஓகே பிரதர். என் கணவர் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு கடவுளுக்கு அடிமையாகிவிட்டார். ஓகே பிரதர், கண்டிப்பா பிரதர், நான் டெய்லி சொல்றேன் பிரதர். இல்லைன்னா என்னுடைய கணவர் அந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாகி கடவுளுக்கு அடிமையாகிவிட்டார்னு டெய்லி ஒரு ஜெபமாலை சொல்லுங்க. சந்தேகப்படக்கூடாது, குடிச்சிருப்பாரோ குடிக்க மாட்டாரோ அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே பிரதர், கண்டிப்பா கண்டிப்பா இனிமே பண்ண மாட்டேன் பிரதர். தேங்க்யூ. கரங்களை ஆண்டவர் அற்புதமான ஒரு மாற்றத்தை அவர்களுடைய கணவருக்கு கொடுத்து ஆண்டவர் பக்கம் திருப்பி இருக்கிறார். அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நன்றி சொல்லுங்க சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ பிரதர்.
பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ஜோயல் நிக்சன் கண்டினியூ பண்றீங்களா? பாதியில காண போயிட்டீங்க. இல்ல, இப்பயும் இல்ல. ஓகே, வேற யாராவது சாட்சிகள் எதுவும் இல்லைன்னா நம்ம ஜெப விண்ணப்பத்திற்கு கடந்து செல்லலாம். பிரைஸ் லார்ட் பிரதர், ராகுலம் பிரதர். Praise the Lord.